வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சுழல் கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வெள்ளி முளைத்து விட்டிருந்தது. வானம் மெல்ல வெளிச்சம் போட ஆரம்பித்தது. ஜில் என்ற ஸ்பரிசம் சுகானுபவமாக இருந்தது. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பூஜதாம் கல்ப விருஷாம் நமதாம் காமதேனுவே. முன் வீட்டு மாமியின் குரல் தெளிவாக கேட்டது. காலையில எழுந்திருக்கிறப்பவே மாமி முகத்துல விழிச்சா சந்தோஷந்தான். அந்த காலை பொழுதில் வெந்நீரை எதிர்பார்க்காமல் பச்சை தண்ணீரில் தலை முழுகி மஞ்சள் பூசிய முகத்தில் பளிச்சென குங்குமம் ஜொலிக்க பாங்கான மடிசார் கட்டில் வாசல் அலம்பி கோலம் போடுவதை பார்க்கும்போது ஒரு நாளை போல இவர்களால் எப்படி இது சாத்தியமாகிறது என்று அதிசயிப்பாள் ரமா. லட்சுமி வாசலில் படியேறி வருவதாக இருந்தால் நிச்சயம் மாமியகத்தில் தான் முதலில் நுழைவாள். பர்வதம் போய் 1 வருஷமாகி அன்று சுபஸ்வீகாரம். வாசலை அலம்பிவிட்டு படிக்கோலம் போட்டு முடித்துவிட்டு செம்மண்ணை குழைத்து பார்டர் கட்டி நிமிர்ந்தாள். அழகாக இருந்தது கோலம். வைத்த கண் வாங்காமல் அவள் போட்ட கோலத்தையே பார்த்து கொண்டிருந்த ராஜாவின் மனதில் சட்டென்று ஆழ்வார்பேட்டையில் தன் வீடு ஞாபகம் வந்தது. ஏனோ தானோ என்று புள்ளிகளை வைத்து மொக்கு மாவு இழைகளை இழுத்துவிட்டு ஓடும் வேலைக்காரியின் கோலம் ஞாபகம் வந்தது. ஒரு பண்டிகை நாளில் கூட அனு எழுந்து கோலம் போடுவதில்லை, மாமிதான் போடுவாள். அத்திம்பேர் எழுந்திருங்கோ, உள்ளே போகலாம். ராஜாவை உசுப்பினாள் ரமா. தூக்கி செருகிய புடவையின் கீழே கலர் பாவாடை எட்டி பார்த்தது. நீண்ட பின்னல் முன்னால் விழுந்து உறவாடி சிரித்தது. களையான முகம். தனித்தனியா பார்த்தா அழகு என்று சொல்ல முடியாவிட்டாலும் சட்டுன்னு மனுஷாலை நிமிர்ந்து பார்க்க தூண்டும் அற்புதமான ஆழமான கண்கள். திகு திகுன்னு அறிவு சுடர்விடும் கண்கள். நீ போறமா, நான் கொஞ்சம் பொறுத்து வரேன். மாமியை எல்லாம் பண்ண சொல், நீ கொஞ்சம் மேற்பார்வை பார்த்துக்கோ. வசந்தி கோமதி அவள்லாம் இன்னைக்கே கிளம்பிடுறாளா? ஆமா மத்திம்பேர், அவளுக்கெல்லாம் மனசுல தாங்கல். உங்ககிட்ட அனு சொல்லல? சொன்னாள். சின்னதாக வார்த்தை வெளிவந்தது. அனு எப்ப வரேன்னா? எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டு வரேன்னா. இங்கேயே இருந்துடேன்னு அனுன்னேன். எனக்கு இடம் மாறினா தூக்கம் வராதுன்னு போயிட்டாள். முதல் நாள் ராஜாவை வற்புறுத்தி அனு வீடு திரும்பி இருந்தாள். இடம் மாறினா தூக்கம் வராது என்ன யதார்த்தமான வார்த்தை! சில சொகுசுகளுக்கு பழக்கப்பட்டு விட்டால் அந்த சுகத்துக்கு அடிமையாகிவிட்ட உடம்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. முதல் நாள் சகோதரிகளுக்குள் வாக்குவாதம். பர்வதம் போய் சேர்ந்து விட்டாள். போனவளை பற்றி ஒரு நிமிடம் நிதானமாக அமைதியாக நினைத்து மரியாதை செய்ய தெரியாத மனங்களின் விசித்திர சம்பாஷணை. வசந்தாவின் 2வது பெண் மீனா படு சுட்டியாக அனுவை சுற்றி சுற்றி வந்தது. கோமதியின் வாய் சும்மா இல்லை. ஏண்டி மீனு, சித்தி சித்தின்னு சுத்தி வரையே, உங்க சித்திகிட்டயே இருக்கிறது தானே. சித்தி குழந்தைய படிக்க வைப்பா, பட்டு பாவாடை தச்சு கொடுப்பா. வசந்தி பளிச்சென வெட்டினாள். ஏண்டி கோமதி, வருஷம் 9 ஆச்சு. அவ வயிற்றுல ஒரு பூச்சி வைக்கல. இனிமே எங்க பிறக்க போறது? மீனுவ அவள் வளர்க்கலாம். சு, அவளுக்கே அது தோணணும். ஆஸ்தி இருந்தா போதுமா? ஆசை வேணுமே. எங்க குழந்தை கிட்டக்க வந்தா ஒட்டிண்டுடுமோன்னு பயப்படுறா. மாப்பிள்ளை தங்கமானவர். எனக்கும் ஒண்டியமா முடியல. அவருக்கும் சாதாரண சம்பளம். வசந்தியின் குரல் நீண்டு ஆதங்கமாய் ஒலித்தது. விஜயின் குழந்தைக்கு விளையாட்டு காட்டி கொண்டிருந்தான் ராஜா. அது அமில் பேபி மாதிரி முழித்து கொண்டிருந்தது. அந்த பக்கம் வந்த அனுவுக்கு வசந்தியின் பேச்சு எரிச்சலை ஊட்டியது. காசும் பணமுமா இருந்தா இவா கண்ணுல ஏந்தா இப்படி உறுத்துறதோ? எனக்குன்னு ஒண்ணு பிறக்காதுன்னு இவாளே தீர்மானிச்சிட்டாளே. கோபம் பொங்கி வந்தது. வசந்தி, வாய மூடு. நீ பெரிய டாக்டர், சர்டிபிகேட் கொடுக்கறா. குழந்தை பிறக்கணும்னு இருந்தா கூட வேண்டாம்னுடுவே போல இருக்கே. அவ வாளுக்குன்னு பிறந்தாத்தான் ஒட்டும். ஊரார் குழந்தைய ஊட்டி வளர்த்தா ஒட்டாது என்றாள்.
ஊரார் குழந்தைங்கிறையே, உன் அக்கா பெண் தானே? அக்கா பெண்ணா இருந்தா என்ன? 1000 செஞ்சு வளர்த்தாலும் நாளையும் பின்னையும் அம்மான்னு அவளை தேடிண்டு தான் ஓடும். அனாவசிய பேச்சு தேவையில்லை. ஆனாலும் காசுன்னா ஆளா பறக்கிறதுங்க. சரி கிளம்புங்கோ, வீட்டுக்கு போகலாம். எனக்கு இங்க தூக்கம் வராது. என்னை விட்டுட்டு வேணும்னா நீங்க இங்க வந்துக்கலாம். அனு கிளம்பி விட்டாள். பட்டுன்னு அவள் சொன்னதில் வசந்திக்கும் கோமுவுக்கும் மிகவும் வருத்தம். வசந்தியும் கோமுவும் ஒவ்வொரு தடவை வரும்போதும் என்ன கொண்டு போகலாம்னு தான் வருவா. ரமா, இந்த புடவை கொஞ்சம் சாயம் போனாப்ல இருக்கே, நீ ஆபீஸ்க்கு கட்டிக்கலைன்னா நான் எடுத்துக்கவா? அவர்களே முடிவு செய்து தீர்ப்பும் கூறி விடுவார்கள். இந்த சாமர்த்தியங்கள் அவர்களின் தனி சொத்து. அனுவின் கல்யாணத்தில் பர்வதத்துக்காக ராஜா எடுத்து கொடுத்திருந்த பட்டு புடவையை யார் எடுத்துக்கிறதுன்னு முதல் நாள் தகராறு. கல்லாட்டமா அம்மா போனது மனசுல உரைக்கல. என்ன பெண்கள் இவர்கள்! சலித்து கொண்டாள் ரமா. சொத்தையும் சுகத்தையும் பங்கு போட்டுக்க விரும்பும் மனிதர்கள் கஷ்டத்தையும் சுமையையும் சேர்த்து தோள் கொடுக்க முன் வரலை. ஒண்டியா என்னடி பண்ணுவ? என்னோட வந்துட. விஜயின் கண்களில் துளிர்த்த பாசம் அவர்கள் குரலில் துளி கூட சாயலடிக்கவில்லை. அம்மாவும் போயிட்டா. உன் மனசு யாரையாவது நினைச்சிட்டு இருந்தா சொல், நான் பார்த்து பண்ணி வைக்கிறேன் என்றோ. ரமா, நீ கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும் என்றோ யாரும் வற்புறுத்தவில்லை. பண்ணிக்கிறேன் என்று மேலோட்டமா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் யார் பொறுப்பு ஏற்பது? பணத்தை போட்டு புரட்டுவது எப்படி? இப்படித்தான் அக்காமார்கள் அவர்களின் அருமந்த கணவர்கள் நினைத்தார்கள். அனு என்னைக்குமே இதில் தலையிட மாட்டாள். அவளுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமாக படவில்லை. இவர்கள் குணம் இத்தனை நாளில் எல்லாமே ரமாவுக்கு அத்துப்படி. சின்ன வயசிலே 5 பேருக்கு நடுவே பிறந்து அவர்களை சமாளிக்க தகப்பன் பட்ட கஷ்டங்களை பார்த்து மனசு மறத்து விட்டிருந்தது ரமாவுக்கு. இரக்கமில்லா மூத்த சகோதரிகளின் செயற்கை அவளை காயப்படுத்தி இருக்கின்றன. அதனால் ஜோடியா தெருவில் போகிறவர்களை பார்க்கும்போது மனதில் சிலிர்ப்பு ஏற்படவில்லை. தன்னுடன் வேலை பார்க்கும் பானு, கலா இவர்கள் படும் கஷ்டங்களை கேட்டு சலித்திருக்கிறாள். கூடவே வேலை பார்க்கும் ஐராவதம் வீட்டில் அழகான பெண்டாட்டியை வைத்து கொண்டு பக்கத்து செக்ஷன் நளினியிடம் குழைவதை பார்த்து வெறுத்திருக்கிறாள். உடல் தளர்ந்தால் முடிவில் என்ன இருக்கு? எதுவும் சாசுவதம் இல்லை என்ற முடிவெடுத்தவள் மனசில் யாரும் புகவில்லை. ரமா, அனுவை இன்னும் காணோம். போய் அழைச்சிட்டு வந்துடுற. உனக்கு வழியில ஏதாவது சாமான் தேவையா? இலை கட்டு போதுமா பார். ராஜாவின் குரல் அவளை திருப்பியது. கையில் எடுத்த காஃபி ஆறிப்போக, இன்னைக்கு எனக்கு என்ன வந்துடுத்து? பாழா போற யோசனை. சுதாரித்து கொண்ட ரமா, ஒன்னும் வேணாம் அத்திம்பேர், சீக்கிரம் அனுவை அழைச்சிட்டு வந்துடுங்கோ என்றாள். மறுபடியும் பம்பரம் சுழல ஆரம்பித்த போது அதன் முனையோ மேல்புறத்தில் இருந்த வெள்ளிப்பூனோ தெரியவில்லை. 10 நாள்ல பாதியா இழைச்சிட்ட. சும்மா அலையாத. மாமிய எல்லாம் செய்ய சொல்லு. ராஜாவின் நிஜமான பேச்சு நெஞ்சை தொடவில்லை, நெஞ்சிலே நிலைத்து விட்டது. எத்தனை சாதாரணமா இருக்கார்! படித்த படிப்புக்கும் பார்க்கிற தொழிலுக்கும் அந்தஸ்துக்கும் இப்படி ஒரு குணம் எங்கிருந்து வந்தது இவருக்கு? அனுவின் அடாவடித்தனத்தில் மனசு சலித்தாலும் காண்பித்து கொள்ளாமல், எதையும் விட்டு கொடுக்காமல், உறவின் பந்தங்களை அறுத்து கொள்ளாமல் தன்னந்தனியை நிறுத்தி உயர்த்தி கொண்டு, அத்திம்பேர், நீங்கள் ஒரு குணக்குன்று. மனதில் அப்படியே ஆனந்தம் பொங்கியது. முதல் நாள் கடையில் இருந்து திரும்பும் போது அவன் சொன்ன வார்த்தைகள் நெஞ்சில் துளி துளியாக இறங்கின. ரமா, என்ன அத்திம்பேர்? நான் ஒன்னு கேட்கலாமா? கேளுங்களேன். எல்லாரும் நாளைக்கு மறுநாள் போயிடுவா. நீ ஒண்டியா தனியா எதுக்காக இருக்கிறது? என் வீட்டுல இடமா இல்ல? எங்களோட வந்து இருந்துட. மெல்ல அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ரமா. ராஜாவின் பாசமான அந்த பேச்சு அவளை கட்டி போட்டிருந்தது. அத்திம்பேர், உங்க வீட்டுல இடம் இல்லேன்னு யார் சொன்னா? உங்க மனசுலேயும் எனக்கு இடம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இல்லனா இப்படி மனப்பூர்வமா கூப்பிட உங்களால முடியாது. ஆனா அனு ஒரு வார்த்தை சொன்னாளா? என்னடி பண்ணுவ தனியான்னு ஒரு வார்த்தை. மனசுல அங்க வந்து இருந்தா தானா? நீங்க தான் வந்து பாத்துக்கிறீளே. அப்பா இருந்த இடத்தை விட்டு வர மனசில்ல. நேத்து கூட வீட்டுக்கார மாமா அமெரிக்காவில இருந்து லெட்டர் போட்டிருக்கார்.
அப்பாவும் போய் அம்மாவும் போயிட்டாளேன்னு நீ கவலைப்படாதம்மா. நீ எத்தனை வருஷங்கள் வேண்டுமானாலும் இங்க தங்கி இருக்கலாம். நீ என் பெண் மாதிரி. உன் அப்பா எனக்கு செய்த எத்தனையோ உதவிகளை நான் மறுக்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. முன் போர்ஷன் வாடகையை பேங்கில் வழக்கம் போல கட்டிடு என்று எழுதியிருக்கார். கொஞ்ச நாள் இப்படி இருந்துதான் பார்க்கறேனே. மெல்லியதாக அவள் மறுத்தாள். அவன் விட்டு விட்டான். ஆனால் அவன் கரிசனம் அவள் கண்ணை உறுத்தத்தான் செய்தது. பாசமும் ஒரு விதமான போதைதான். அதற்கு அடிமையாகிவிட்டால் தப்ப முடியாமல் தான் போகிறது. எத்தனைக்கெத்தனை சுகமும் திருப்தியும் இருக்கின்றனவோ அத்தனைக்கத்தனை துக்கமும் வேதனையும் இருக்கின்றனவே. எழுந்திருக்கும் போது மகா அலுப்பாக இருந்தது ரமாவுக்கு. மனதில் ஏதோ வெறுமை இருந்தாலும் அதை மூடி வைத்துவிட்டு வழக்கம் போல் வேலையில் முனைந்தாள். ஒண்டிக்கட்டை, சாண் வயிறு, ஆழாக்கு அரிசி பொங்குவது கடினம் இல்லை. என்ன செலவாயிற்று என்று கணக்கு கேட்க புருஷன் இல்லை. பொழுதோட எழுந்திரு என்று கவலைப்பட தாயும் இல்லை. அம்மா ஹோம்ஒர்க் சொல்லி கொடுன்னு கழுத்தை கட்டிக்க குழந்தைகளும் இல்லை. இத்தனை இல்லைகளுக்கும் நடுவே அவள் இருந்தாள். வெங்காய வற்றல் குழம்பின் மனம் நாசியில் நெருடியது. சட்டென்று ராஜாவுக்கு வெங்காய வற்றல் குழம்பு என்றால் ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை இன்னைக்கு வருவானோ? வரணும், கட்டாயம் வரணும். வந்து ஒரு பிடி சாப்பிட்டால்தான் திருப்தி. இதில் என்ன திருப்தி? சாண் வயிறு நிறையறது, அதுல என் மனசு நிறையறது. மெல்ல அவள் வாய் முனகியது. அதை சின்ன சமாதானமாக சொல்லிக் கொண்டாள். ஞாயிற்றுக்கிழமையின் சோம்பேறித்தனம் ஒரு சின்ன சுகமாக உடம்பை இருக்க குப்புற தலையை வைத்து கொண்டு தலையை சாய்த்து கொண்டாள். அப்படியே மெல்ல மெல்ல ஆழ்ந்த நினைவுகளில் அவள் மூழ்கினாள். கதவு திறந்திருக்கு, எழுந்து சாத்தனும் நினைத்து கொண்டே இருக்கும்போது குளத்தின் கடைசி படியின் பாசி காலை வழுக்கியது. முதல் தடவையாக ராஜா வந்தபோது அவன் சொன்ன வார்த்தைகள் நெஞ்சில் நிரடின. எத்தனை நாளைக்கு இப்படி தனியா இருப்ப? உனக்குன்னு பார்த்து செய்ய யாரும் இல்ல. மனசுல ஏதாவது இருந்தா சொல்லுமா. நேசமும் பாசமும் இந்த வயசுல ஏற்படுறது சகஜம். இதுல விக்கப்பட எதுவுமே இல்ல. சொல்லுமா. ராஜாவின் குரல் தழுதழுத்தது. நீங்க கேட்கிறேள். ஆனா அன்னைக்கு எப்படி பேசிட்டா அனு? தோல்ல பைய மாட்டிண்டு போறவளுக்கு துணை தேடிக்க தெரியாதாக்கும். அவ ஒரு மாதிரி வேலைக்கு போறாளே, யாரையாவது காதலிச்சிருப்பாளோன்னு சந்தேகம். கல்யாணம் பண்ணிக்க பணம் வேணுமே. வேலைக்கு போகலைன்னா யார் சொத்து எழுதி வச்சிருக்கா? ரமா அடித்து பேசினாள். அந்த பணத்தை நான் தரேன். மெல்ல ஆறுதலாக சொன்னான் ராஜா. பணம் தருவேள், கல்யாணம் பண்ணியும் வைப்பேள். ஆனால் பண்ணிக்க ஒரு மனம் வேணுமே. ரமா அழுத்தமாக அவன் புரிந்து கொள்ளும் முறையில் நிதானமாக சொன்னாள். மனசு என்ன குயவன் பண்ணும் சட்டியா? அத்திம்பேர், என் மனசுல எந்த ஆசையும் கிடையாது. ஏன் இப்படி விரக்தியா இருக்க? ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிண்டவாள் எல்லாம் என்ன சுகத்தை கண்டா? ஒரு நாளைக்காவது அனு. சட்டென்று நாக்கை கடித்து கொண்டாள் ரமா. ஓ, இவள் என்னை புரிந்து கொண்டு விட்டாளோ? ராஜாவின் விழிகள் தாழ்ந்தன. கல்யாணம் அழகையும் இளமையையும் அஸ்திவாரமாக கொண்டு எழும்பும் இந்த போலி மாட மாளிகை, இந்த அழகும் இளமையும் கரையும் நேரத்தில் சாயம் போய் ஈ என்று இழிக்கும். இதில் சாசுவதமான எந்த இன்பமும் இல்லை. கொள்ளை இன்பம் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு இந்த மாயா ஜாலத்தில் இறங்க எனக்கு மனசில்லை. ரமா தீர்மானமாக சொன்னாள். மௌனமாக இதுவரை இருந்தவன் வாயை திறந்தான். அதனால நீ இப்படி ஒரு முடிவு செய்து விட்டாயா? ஆமாம், ஏன் கூடாது? அதற்கு பிறகு அன்று அவன் அதிகம் பேசவில்லை. அவள் கலந்து கொடுத்த காஃபியை சாப்பிட்டு விட்டு போய்விட்டான். இது நடந்து 10 நாட்களாகிவிட்டது. அனுவை பார்த்து 1 மாசமாச்சு. 2 தடவையும் அவள் அனுவை பார்க்க போன பொழுது வீட்டில் இல்லை. அவள் தோழி மிஸ்ஸஸ் நாதனுடன் சேர்ந்து ஏதோ படத்துக்கு சென்றிருந்தாள். வாரம் தப்பாமல் சினிமா பார்க்க அவளுக்கு போர் அடிக்கவில்லை. மாமிதான் இருந்தாள். செய்து வைத்திருந்த டிஃபனை கொடுத்தாள். குசலம் விசாரித்தாள். அத்திம்பேர் வர நேரம் ஆகுமா மாமி? ஆமாண்டியம்மா, உங்க அக்கா இல்லாத நாள்ல லேட்டா தான் வரார். பாவம், ஆபீஸ்ல ஏக உழைப்பு போலிருக்கு. உடம்பையும் பார்த்துக்க மாட்டேங்கிறார். நேத்து கூட ஒரே ஏப்பமா வர்றதுன்னார். பூண்டு போட்டு ரசம் பண்ணி இருக்கேன். ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போயேம்மா.
மாமி நிஜமான அக்கறையோடு சொன்னாள். இல்ல மாமி, காலம்பர பண்ணின சாதமே வீட்ல மீந்திருக்கு. இரவுல அதிகம் சாப்பிடுறதில்ல. மோர் சாதமே போதும். அப்போ நான் வரேன். கிளம்பி விட்டாள் ரமா. ஞாயிறுக்கு பிறகு மாமி அவனை நன்றாக கவனிச்சுக்கிறாள் என்ற சின்ன திருப்தியில் ஆங்காங்கே சேர்ந்து பிரியும் தண்டவாளங்களாய் எப்போதாவது ஒத்துப்போவதும் பின் விலகி அவரவர் வழியே ஓடுவதும் வேடிக்கையாக இருந்தது அனுவின் வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமையாச்சே, காலம்பர அனுவை பார்க்க போகலாமான்னு மனசில் வந்தது. சட்டென்று மாற்றிக்கொண்டாள். அத்திம்பேர் ஒரு நாள்தான் வீட்டிலே இருக்கார். இந்த நேரத்துல போய் ஒருவேளை அவர்கள் அந்யோன்யமாக இருக்கிறதை ஏன் தடுக்கணும்? கஞ்சி போட்ட புடவிகள் கொல்லை கொடியில் சலசலத்தன. தணலை மூட்டி 4 அப்பளத்தை சுட்டு போட்டாள். ஒருவேளை அத்திம்பேர் வரலாம். வயிற்றை பசி கிள்ளியது. தட்டை எடுத்து போட கை நீளவில்லை. பெரிய பசின்னு உட்கார்ந்தாலும் ஒரு வாய் சாப்பிட்டவுடன் வயிறு நிறைந்து காணப்பட்டாற்போல் சலிப்பு. பின்னால் நிழலாடியது. திரும்பினாள். ராஜா நின்றிருந்தான். அத்திம்பேர், இப்பதான் உங்களை நினைச்ச. பெண்ணிடம் ஏதோ ஒரு மாற்றத்தை கண்டுவிட்டவனாய் அப்படியே நின்றான் ராஜா. கல்யாணமான புதிதில் எதுவும் இல்லை. கடந்த சில வருடங்களாக ஒரே ஒரு நாள் அனு தன்னிடம் இத்தனை ஆசையும் பாசத்தோடும் சாப்பாடு போட்டிருக்கிறாளா? மாமிதான் பரிமாறுவாள். போதும் வேண்டும் எல்லாம் கை அசைப்புகள்தான். ஆரம்பத்தில் இவள் அப்படி இல்லை. சாதாரணமாகத்தான் இருந்தாள். மெல்ல பெருமூச்சு விட்டான். என்ன அத்திம்பேர், தட்டு வைக்கட்டுமா? மெல்ல தலையசைத்தான். அவன் மனம் பார்த்து இலையில் பரிமாறினாள் ரமா. 2 மாவடுவை அலம்பி போட்டாள். அத்திம்பேர், இன்னைக்கு ஐட்டம்ஸ் ஒண்ணுமில்ல, இவ்வளவுதான். அவனுக்கு அந்த ருசியையும் மிஞ்சி அவள் மனசுதான் தெரிந்தது. புது வருடம் பிறக்கப் போவதின் சந்தோஷத்தை வேகமாக காற்றில் சலசலத்து அசைந்த வேப்பமர இலைகள் ஆர்ப்பரித்து அறிவித்து கொண்டிருந்தன. கசப்பும் இனிப்பும் என்று வாசலில் மணக்கோலம் போட்டு மாவிலை கொத்தை சிலை வாயிற்படியில் கொத்தாக செருகியவள் கையோடு கொண்டு வந்த பூ கூடையில் விழுந்த மலர்களை பொறுக்கி போட்டுக்கொண்டு உள்ளே திரும்பினாள் ரமா. மனசு பொங்கி வடிய நீர்த்துளிகள் புடவையில் பட்டு உடம்பை தொட்டன. காரணமில்லாமல் மனம் பொங்கவில்லை. கடந்த 1 வருஷமாக அனுவின் போக்கு சரியில்லை. ராஜாவின் மன வருத்தம் நீரின் வட்டங்களுக்கு பின் தோன்றும் தெளிவான பிம்பமாய் அவளுக்கு தெரியவே செய்தது. கல்யாணமான புதிதில் அவளை தலைமேல் வைத்துக்கொண்டு அவன் தாங்கியதன் பலனை இன்று அனுபவிக்கிறான், பொங்குகிறான். லட்சணமாக குடும்பம் பண்ணும் பெண்ணாக இல்லாமல் நாகரீகத்தின் நுனி விளிம்பில் சதிராடும் நீர் கொப்புளமாயிருந்தாள் அனு. அம்மா இருந்தால் நிச்சயம் இவளுக்காக கவலைப்பட்டிருப்பாள். புருஷன் மனசு கோணாமல் நடக்கிறது தாண்டி பொண்டாட்டி லட்சணம் என்று கட்டாயம் சொல்லியிருப்பாள். இப்பொழுது யாரும் இல்லை. என்னை தவிர இவளுக்காக உருகி பச்சாதாபப்பட ஒரு ஆத்மா இல்லை. இந்த உருகலும் பரிவும் கசிவும் கூட ராஜாவுக்காகத்தான். சட்டென்று உள் மனசு தன் நியாயத்தை எடுத்து பளிச்சென வெளியே காண்பித்து அவளை விமர்சித்தது. அடுப்பில் பால் புசு புசுவென பொங்க போவதை சப்தித்து அவள் நினைவுகளை கலைக்க சட்டென்று கேஸை அணைத்தாள் ரமா. டிகாக்ஷனில் சர்க்கரை போட்டு ஆற்றி பாலை சேர்த்த போது காஃபி பார்க்கவே அழகாக இருந்தது. அத்திம்பேருக்கு இந்த மாதிரி காஃபினா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பிடித்தமான எந்த ஒன்றை தொட்டாலும் உணர்ந்தாலும் அவனுக்கு அதை கொடுக்கணுங்கிற பரிதவிப்பு நெஞ்சில் எழும். டக் டக் கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. யாராயிருக்கும் என்று யோசித்தபடி போய் கதவை திறந்தாள். எதிரே ராஜா நின்றிருந்தான். இப்பதான் நினைச்சேன், எப்படி இவரால வர முடிந்தது? வாங்கோ அத்திம்பேர். மனசுக்குள்ளே சின்ன சந்தோஷ பூவானம் பெரிதாக ஒளி சிதறல்களை ஏற்படுத்தியது. சட்டென்று காஃபியை அவனிடம் நீட்டினாள். 2ஆம் டிகாஷனை எடுத்து தனக்கு கலந்து கொண்டாள். கொஞ்ச நேரம் முன் பொங்கிய மனதின் கனம் கரைந்து லேசாகி இருந்தது. கனமெல்லாம் எங்க போச்சு? நீரில் போட்ட உப்பு மூட்டையாய் கரைந்து போயிற்று. ரமா, என்ன அத்திம்பேர்? நான் இன்னைக்கு இங்கதான் சாப்பிட போறேன். ஆபீஸ் லீவு தானே, சிம்பிளா சமையல் போதும். சட்டென்று உற்சாகம் பீரிட, என்ன சமையல்?
என்ன பண்ணுவது என்ற அலுப்பு போய் 1 மணி நேர இடைவெளியில் எல்லாவற்றையும் பண்ணி முடித்தாள். அனுவை அழைச்சிட்டு வரதுதானே என்று அவள் கேட்கவில்லை. அவன் தனியாக வந்தது மனதுக்கு சமாதானமாக இருந்தது. மனம் விட்டு பேச அவள் தடையாக இருந்தாள். அவள் மனம் குறுகிவிட்டது. அங்கு பரந்த காற்றோட்டம் இல்லை. அதனால் ஏற்பட்ட இறுக்கம் மற்றவர்களை பாதிக்கும். வசதியாக ஈசி சேரில் சாய்ந்து கொண்டவளின் முன்னே ஹிந்து பேப்பரை நீட்டினாள். அவன் கைகள் பேப்பரை வாங்கி கொண்டன. ஆனாலும் மனசு அதில் லயிக்கவில்லை. கோபமும் துக்கமும் கலந்து ரணமாகி இருந்த மனதில் ரொம்ப வலித்தது. அனு அனு திரும்ப திரும்ப மனம் குரல் கொடுத்து கொண்டே இருந்தது. மனநிலை பாதிக்கப்பட்ட நோயாளியாய் நடந்து கொள்கிறாளே, இவளுக்கும் ஏற்பட்ட பாதிப்பு என்ன? இவளுக்கு தன் கவனிப்பு தேவை என்று உள்மனம் அச்சுறுத்தியது. ஒரு குழந்தை பிறந்தால் இவளின் கவனம் திசை மாறும். அதனால் இவள் மனம் சரியாகும். ஏன் ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணக்கூடாது? என் அணுவை போல் அழகும் என்னை போல் குணமும் அமைந்த ஒரு குழந்தை பிறந்தால் எப்படி இருக்கும்? அன்றைக்கு இரவே அவளை மெத்தென்று அணைத்து வகிட்டின் உச்சியில் மென்மையாய் முத்தமிட்டு படுத்து கொண்டிருந்தவளை மெல்ல தன் அணைப்பில் இறுக்கி, அணுக்கண்ணு, இந்த வாரம் உன்னை டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போகலாம்னு இருக்க, நீ என்ன சொல்ற என்று கேட்டான். எதற்காம்? குதர்க்கமாக கேட்டாள். நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? வாயேன், டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு போயிட்டு வரலாம், சும்மா ஒரு திருப்திக்குத்தானே. இத பாருங்கோ, என் அம்மா சம்சாரி, 5 பெத்தவ. எங்க வீட்டுல என் கூட பிறந்தவ யாரும் அலடி இல்ல. உங்கள் வம்சம்தான் ஒற்றை நட்சத்திர வம்சம். உங்க தாத்தாவுக்கு உங்க அப்பா ஒரே பிள்ளை, உங்க அப்பாவுக்கு நீங்க ஒரே பிள்ளை, உங்களுக்கு அதுவும் இல்ல. இந்த வைக்க கேட்டுக்கு ஒரு செக்கப் டாக்டர். வெடுக்கென்று பேசி அவனை வேதனைப்படுத்தியவள் திடீரென்று கருத்தை மாற்றிக்கொண்டு சரி என்று சம்மதித்தாள். மறுநாள் காலை பொழுது விடிந்ததுமே அவன் அதற்கான ஏற்பாட்டில் இறங்கினான். உடனேயே அப்பாயின்மெண்ட் கிடைத்தது. இறைவனை வேண்டிக் கொண்டு மனசுக்குள் தன் அம்மாவை தீர்க்கமாக நினைத்து கொண்டான். லட்சுமிகரமான அந்த பொன் முகம் மெல்ல அவனை சமாதானப்படுத்தியது. நீ கவலைப்படாதே என்று தேற்றியது. அதன் பிறகு தன்னை தயார்படுத்தி கொண்டவன், அனு, கிளம்பியாச்சா? உற்சாகமாக குரல் கொடுத்தான். உங்க லட்சணத்தை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்று முணுமுணுத்தபடி கிளம்பினாள். கிளம்பி போய்விட்டு பரிசோதனைகளை முடித்து கொண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லி அவளை வீட்டில் விட்டுவிட்டு அலுவலகத்துக்கு போய்விட்டான். மறுநாள் மாலை கிளினிக்கு போய் முடிவை தெரிந்து கொண்டு அவன் திரும்பிய போது முகம் சுண்டி விட்டிருந்தது. அனுவுக்கு குழந்தை பெறும் பாகியம் கிடையாது என்று சொன்னால் தாங்குவாளா? தாங்குவாளா என்பது முக்கியமில்லை. எத்தனை தூரம் அவள் நம்புவாள்? எந்த குழந்தை பிறந்தால் அவள் மனம் மாறும்? குடும்பத்தில் பழைய சந்தோஷமும் திருப்தியும் திரும்பும் என்று நினைத்தானோ அது கைக்கு எட்டாமல் போய்விட்டதே. அவள் நம்ப மாட்டாள். அந்த டாக்டருக்கு காசை கொட்டி கொடுத்து இப்படி சொல்ல சொன்னேன் என்று சொல்வாள். என்னை மலடியாக்கி தள்ளி வைத்து இன்னொரு கல்யாணம் பண்ணிண்டு குலாவறதுக்கு இந்த ஏற்பாடு என்று குமுறுவாள், கத்துவாள், அழுவாள், ஆர்ப்பாட்டம் செய்வாள். திரும்பி பார்த்தா மச்சினி கிட்ட போய் இழையறளே, அவளை வளைச்சு போட்டுக்கவா இந்த ஏற்பாடு என்று நாக்கில் நரம்பில்லாமல் திட்டுவாள். இவளிடம் உண்மையை சொல்வதனால் பிரச்சனைகள் பெருகும், ஆதாரமாக இருந்த சில நிம்மதிகளும் போய்விடும் என்ற முடிவில் பரிசோதனை முடிவுகளை மாற்றி கூறினான். ஆனால் அவள் தினமும் அவனை ஏமாற்றினாள், சொல்லால் அடித்தாள். நிம்மதி போய்விட்டதே என்று தவித்தாள். கணவனையும் அவன் மூதாதையர்களையும் மலடுகள் என்று திட்டி தீர்த்தாள். தனக்கென்று ஒன்று பிறக்காது என்று ஊர்ஜிதமாகிவிட்ட நிலையில் அணுவின் போக்கு மாறிவிட்டது. யாருக்கு வைக்கணும் இதெல்லாம்? எனக்கே சொந்தம், எப்படி வேணும்னாலும் செலவழிப்பேன். நீ உங்க அப்பா வீட்டில இருந்து என்ன கொண்டு வந்தேன்னு குத்தலா கேட்கிறேளா? இப்படி வேண்டாத பேச்சுக்கள் சகஜமாகிவிட்டன. வழக்காடிய வீடு ஆடி போயிற்று. மெல்ல ரமாவிடம் அவன் உடைத்து சொன்னபோது அவள் ஆடித்தான் போனாள். அணுவுக்காக மட்டும் இல்லாமல் ராஜாவுக்காகவும் அவள் வருந்தினாள். உலகில் எல்லோரும் சுயநலவாதிகள். ஒருவருக்காக ஒருவர் படைக்கப்பட்டதாக சொல்லப்படுவதெல்லாம் வெறும் ஹம்பக், அப்பட்டமான அழகான பொய்கள். ஒருவனுக்காக ஒருத்தி என்பதெல்லாம் வெறும் வரட்டு வேதாந்தம். எல்லா தேக்கங்களுக்கும் ஓர் எல்லை உண்டு.
எல்லை மீறும்போது உடைப்பு தவிர்க்க முடியாது என்பதை அனு ஏன் உணரவில்லை? சொந்த பந்தங்கள் பரஸ்பரமானவைதான். மனம் விலகாமல் இருக்கும் வரைதான் இவை அர்த்தம் உள்ளவை. அத்திம்பேர், என்னது? கூப்பிட கூப்பிட பதில் பேசாம சாப்பிட வாங்க. நான் பயந்து விட்டேன். திக்குன்னு மனசு கிடந்து அடிச்சுக்கிறது. சற்று பதற்றத்துடன் உசுப்பிய ரமாவின் குரல் அவனை மறுபடியும் நினைவுக்கு திருப்பியது. சட்டென்று ஒரு நிமிஷம் பார்வையால் அவளிடம் வருத்தம் தெரிவித்து எழுந்து இலையின் முன் உட்கார்ந்தான். பக்கத்தில் உட்கார்ந்த ரமா ஒவ்வொன்றாக பரிமாறியபடியே அவனுடன் மெல்ல பேசி அவனை சமாதானப்படுத்திய போது அனுவை அவளோடு அந்த நேரத்தில் ஒப்பிட்டு பார்க்காமல் இருக்க முடியவில்லை. இறைந்த குரலில் மாமியை அதிகாரம் பண்ணி சின்ன சின்ன செயல்களை பெரிதாக விமர்சித்து ஜம்பமாக அலட்டும் அவளை நினைத்து அவனுக்கு வெட்கமாக இருந்தது. சின்ன கப்பில் பாயசத்தை நிறைத்து கொண்டு வைத்தாள். ரமா, மோருக்கு பிறகு பாயசம் சாப்பிட்றனே, அடுத்த ஜென்மத்தில் ராஜா வீட்டில் பிறக்கலாம். ராஜா வீட்டில் பிறக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்க தேவையில்லை. ராஜாவை தேடி வாழ்க்கை படைத்தான் கொடுத்து வச்சிருக்கணும் என்றாள் ரமா. ராஜாவை தேடியாச்சா? ஏறிட்டு அவனை பார்த்தாள் ரமா. இரண்டு கண்களும் நிதானித்து ஒன்றை ஒன்று கவ்வி பிரிந்தன. சட்டென்று சாதாரணமானவள் ரமாதான். அத்திம்பேர், அயோத்தியா மண்டபத்துல இஞ்சிக்குடி சாஸ்திரிகள் உபன்யாசம் இருக்கு, வாங்களேன், போயிட்டு வரலாம். நீ சாப்பிடல ரமா? சாப்பிட்டாச்சே, அதுக்குள்ளையா? மனசு நிரம்பிய அந்த நேரத்தில் வயிறு நிரம்பியதா என்ற கேள்வியை இரண்டுங்கெட்டானாக தோன்ற சட்டென்று கிளம்பினாள் ரமா. புடவையை சரி பண்ணி கொண்டு முன்னுச்சியை சரி செய்து நீண்ட முடியின் முடிவில் முடிச்சிட்டு கிளம்பினாள். அலங்காரம் ஏதும் இல்லாமல் மனத்தை நிறைத்து கொண்டு நின்றவளிடம் எதை கண்டு மோகித்தேன் என்ற வினாவுக்கு விடை தெரியாமல் தொடர்ந்தான் ராஜா. 5 மணி அடிப்பதற்கு முன்பே பரப்பி வைத்திருந்த ஃபைல்களை கட்டி வைக்க ஆரம்பித்திருந்தார்கள். எண்ணோடும் எழுத்தோடும் போராடும் இளவட்டங்கள். சில மடிசஞ்சிகள் இந்த ஆபீஸே தம் தலையில் தான் ஓடுகிறது என்று அலுவலக பணியில் மூழ்கி இருந்தன. மங்களா பாத்ரூம் போய் பளிச்சென ட்ரெஸ் கூட பண்ணி கொண்டு வந்து விட்டாள். ரமாவும் புறப்பட தயாரானாள். அம்மா, எதிரே பியூன் நித்யானந்தம். நிமிர்ந்து பார்த்தாள் ரமா. எம்டி உங்களை வர சொன்னார். அலுப்பாக இருந்தது மனசுக்கு. 1ஆம் தேதி சம்பளம் வாங்க அழுக்கவில்லையே. ஷார்ட்ஹேண்ட் நோட்டையும் பென்சிலையும் எடுத்துக்கொண்டு அவர் அறையை நோக்கி நடக்கலானாள். இன்னும் சில ஆங்கில எழுத்துக்கள் அவளை வரவேற்க மெல்ல உள்ளே நுழைந்தாள் ரமா. உட்காரலாம். கொஞ்சமான பேச்சில் ஆழம் இருந்தது. தேங்க்யூ சொல்லிவிட்டு அமர்ந்தாள். குறுக்கெழுத்து புத்தகத்தை பிரித்து வைத்து கொண்டாள். காதுகள் கூர்மையாயின. மனம் விரிந்தது. காதும் கண்ணும் ஒவ்வொருவர் மனசுக்குள்ளேயும் இருக்கின்றன. அவை திறந்திருக்கும் வரை தவறு செய்யாமல் இருக்க முடிகிறது. கொஞ்ச நேரம் வரை எந்த சப்தமும் வராமல் போகவே ரமா நிமிர்ந்தாள். தீர்க்கமான பார்வை அவளை வெட்டியது. ஆஜானு பாகுவான உடம்பின் ஆழம் கண்களிலும் சாயல் அடித்தது. ராஜாவின் நண்பன் என்ற முகமன் இருந்தாலும் ரமாவின் திறமையை சோதித்து திருப்தியுடன் அவளை தன் ஸ்டெனோவாக்கி கொண்டவன். நட்பும் வியாபாரமும் இரு துருவம் என்று புரிந்து கொண்டவன். திறமையை கை நீட்டி குலுக்கி வரவேற்பான். கண்ணாடி கற்களின் நடுவில் ஒரு மாணிக்கம். ரெடி சார். ரமா சுதாரித்து கொண்டாள். நோ நோட்ஸ் ரமா. புத்தகத்தை மூடினாள் ரமா. எதற்காக என்பது போல் பார்த்தாள். இதை பாருங்கள். அவன் நீட்டிய கடிதத்தில் 4-5 இடங்களில் அச்சான தவறுகள் சிவப்பு நிறத்தில் கோடிடப்பட்டிருந்தன. படித்து பார்த்த பொழுது அவளுக்கே வெட்கமாக இருந்தது. இந்த தவறுகளை நானா செய்தேன் என்று அவமானமாக கூட இருந்தது. அச்சில் இருந்தவை சின்ன தவறுகள் தாம். ஆனால் இந்த கடிதங்கள் போக வேண்டிய இடத்தில் போய் சேர்ந்த பிறகு என்ன ஆகும்? அவை சிறியதாகவா இருக்கும்? உதட்டை அழுத்தி கடித்து கொண்டாள். சாரி சார், ரீடைப் செய்து கொண்டு வந்து விடுகிறேன். எழுந்தாள் ரமா. மார்னிங் வந்தவுடன் டைப் செய்து கொடுக்கலாம், அவசரம் இல்லை. உங்கள் மனசு சரியில்லை, நீங்கள் வீட்டுக்கு போகலாம். சின்னதாக சிரித்து சமாளித்து கொண்ட ரமா சீட்டிற்கு திரும்பினாள். மஞ்சுளாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள். நேராக வீட்டிற்கு போக இஷ்டமில்லை. அனுவை பார்க்கணும் போல இருந்தது.
4 முழம் அடர்த்தியாக தொடுத்திருந்த மல்லிகையை வாங்கி பைக்குள் வைத்து கொண்டாள். மனம் நிறைந்தது. பஸ்ஸை பிடித்து ஆழ்வார்பேட்டையில் இறங்கி வீனஸ் காலனியை நோக்கி நடக்கலானாள். இன்னும் ராஜா வந்திருக்க மாட்டான் என்று தெரியும். ஆனால் அவள் அனுவை பார்க்க விரும்பினாள். 2-3 நாளா அம்மா சொப்பனத்துல நித்தம் வராங்க. அனு என்னமோ சொல்ல வரா, சொல்ற மாதிரியும் இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணுமே காதுல விழல. எனக்கு மனசு கவலையா இருக்கு. நீ என்ன சொல்ற அனுன்னு அவளிடம் கேட்க விரும்பினாள். வாசல் கேட்டை மெல்ல திறந்தாள். அனு குரல் கொடுத்து கொண்டே உள்ளே நுழைந்தாள் ரமா. மாமிதான் எதிர்பட்டாள். ரவா உப்புமாவின் மனம் நாசியை நிறைத்தது. வாரம்மா, உன் அக்கா மேல இருக்கா. போ, ரவா உப்புமா பண்றேன், சூடா கொண்டு வரேன். ஒரு வாய் சாப்பிடுமா, ஆபீஸ்ல இருந்து தானே வரே. தானே மடமடன்னு பேசி முடித்தாள். ரமா கிட்ட அவளுக்கு ரொம்ப பிரியம். சரி மாமி. கைப்பையை ஜன்னலில் வைத்தவள் பூச்சுருளை மட்டும் எடுத்துக்கொண்டு மேலே போனாள். அனு பதிலே இல்லை. குளித்து கொண்டிருக்கிறாளா? படுக்கை அறை சாத்தி இருந்தது. மெல்ல விரலால் தட்டினாள். ட்ரெஸ் பண்ணி கொண்டு இருக்காளோ என்னவோ. சட்டென்று மனசில் பழைய அனு வந்தாள். ரமா, கொஞ்சம் பாவாடு கொண்டு வாடி ரமா, ப்ளீஸ். தாவணி கொண்டு வந்துட்ட, மறந்துட்ட என்று கத்துவாள். அடி ரமா, கொஞ்சம் கதவண்டையே நின்னுக்கோ, யாராவது வந்துட போறா என்று இறைந்து அதிகாரம் பண்ணுவாள். என்னைக்குமே சினிமாவில் வர கதாநாயகிக்கு பின்னால தட்டு எடுத்து வர தோழி மாதிரிதான் ரமாவை நடத்துவாள். அவள் அதை பெரிதுபடுத்த மாட்டாள். 5 நிமிடத்திலே கதவு திறந்தது. இன்டிமேட்டின் மனம் நாசியை நிறைக்க மணத்தாள் அனு. ரமாவை பார்த்ததும் துணுக்கென்றது அனுவுக்கு. ஆத்திரம் பொங்கியது. இன்னும் அத்திம்பேர் வரல, குத்தலாக அழுத்தமாக சொன்னாள். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறவளை வான்னு கூட கூப்பிட தோன்றாம ஏன் வந்தேன்னு கேட்காம இப்படி சுத்தி வளைச்சு சொல்றாளே. ஏன் வாய் நிறைய கூப்பிட மனசு வரல? மனசுக்குள் இடம் இல்லை, அதனால் தான் சொற்கள் இடம் பெயர்ந்தனவோ. அனு, இந்தா. பூவை நீட்டினாள் ரமா. இடக்கையால் வாங்கி ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல் வைத்தாள் அனு. என்ன அதிசயம், என்னை பார்க்க வரமாட்டியே? அத்தின் பேர் சீக்கிரம் வர நீ வீட்டுக்கு முன்னால போனாரா? 2வது கணை சூடாகவும் கூராகவும் இருந்த அம்பு விட்ட வேகத்தில் மார்பில் தைத்து வலித்தது. உன்னைத்தான் பார்க்க வந்த அனு. ஆஹா, என்ன பார்க்கவா வந்த? ரொம்ப சந்தோஷம். ஏன், ஏதாவது பணம் உடையா? புடவை ஏதாவது வேணுமா? அடுத்த தாக்குதலை கேட்டதும் ரமா துடித்து விட்டாள். எனக்கு ஒண்ணு வேணாம் அனு. அம்மா சொப்பனத்துல ஒரு வாரமா வரா. உன்கிட்ட சொல்லலாம்னு வந்தேன். ஆனா மனசு மூடி கிடந்தது, சொற்கள் வரலை. 4 நாள் முன்னால தானே பனகல் பார்க் ஐஸ்கிரீம் ஷாப்ல கோனை சாப்பிட்டீங்க 2 பேரும். அதுக்குள்ள தவிப்போ. அனுவா பேசினாள். அவள் பேசவில்லை. பக்கத்து பங்களா தோழி மிஸ்ஸஸ் லீலா நாயர் அவளிடம் கொளுத்தி கொடுத்திருக்கிறாள். புகைய ஆரம்பித்திருக்கிறது. மனசில் கள்ளம் இல்லாமல் அத்திம்பேர் வாங்கி கொடுத்ததை சாப்பிட்டது தவறாகிவிட்டதோ? ரமா குமுறி குமுறி அழுதாள். மௌனமாக தனிமையில் கண்ணீர் பெருக்கினாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.